மணமேல்குடி தூய ஆரோக்கிய அன்னை பங்கு ஆலயம் 2025 ஆண்டினை வனப்புமிகு நிகழ்வுகளால் வகுடெடுத்த வரலாற்றை சொல்லுகிற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்பு உங்கள் பார்வைக்கு இதோ. ஜனவரியில் பொங்கல் நிகழ்வுகளோடு புனிதமாய் தொடங்கியது இந்த வருடம். மார்ச் 25 அன்று மங்கள வார்த்தை திருவிழா, ஆலய முகப்பு அலங்கார வளைவு அர்ச்சிப்பு மற்றும் திருவிழா. மறைமாவட்ட ஆயர் மற்றும் குருக்கள், அருட்சகோதரிகள், இறை மக்கள் திரளாக பங்கேற்றனர். தவக்காலத்தில் சிலுவை பாதை நிகழ்வுகள் கிளைப்பங்கு மக்களால் சிறப்பிக்கப்பட்டன. குருட்டு ஞாயிறு மற்றும் புனித வார திரு நிகழ்வுகள், ஈஸ்டர் பெருவிழா அனைத்தும் மிகச் சிறப்பாக நடந்தன. மே மாதத்தில் கோடையை குளிர்விக்கும் வகையில் புது நன்மை பெருவிழா வெகு விமரிசையாக நடந்தேறியது. ஜூன் 2025 புதிய பங்கு தந்தையாக அருட்திரு ஆரோக்கியசாமி அவர்கள் பொறுப்பேற்றார்கள். 22 ஜூன் அன்று இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழா விமரிசையாக சிறப்பிக்கப்பட்டது. மறைமாவட்ட குருக்கள் பலர் பங்கேற்றனர். புதியதாக செய்யப்பட்ட பாலியில் நற்கருணைநாதர் பவனி நடந்தது. ஜூலை மாதம் 5ஆம் தேதி முதல் சனி நிகழ்வுகள் கொண்டாட்டம் நடந்தது. அன்பியங்கள் அனைத்தும் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டன. 13/7/2025 முதல் அனைத்து அன்பியங்களும் சந்திக்கப்பட்டு மீண்டும் கட்டமைக்கப்பட்டன. அருட்தந்தை லூயிஸ் அவர்கள் பங்கின் கிளை பங்குகளை சந்தித்து அன்பிய நடைமுறைகளை குறித்து விழிப்புணர்வு அளித்து வலுவூட்டினார்கள். இம்மாதம் முதல் பங்கு ஆலயத்தில் நடைபெறும் அனைத்து திரு நிகழ்வுகள் மற்றும் ஞாயிறு வழிபாடு அன்பிய குடும்பங்களினால் வழிநடத்தப்படும் என்ற முறை நடைமுறைக்கு வந்தது. ஜூலை 27ஆம் தேதி பக்தக்காடு புனித ஆரோக்கிய அன்னை ஆலய பெருவிழாவிற்கான கொடியேற்றம் இனிதே நடந்தேறியது. ஆகஸ்ட் மாதத்தில் அன்பிய மறுகட்டமைப்பு தொடர்ந்து மெருகேறியது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி பக்தக்காடு புனித ஆரோக்கிய அன்னையின் 13ஆம் ஆண்டு பெருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி பனிமய தாயின் நினைவு திருவிழா விமரிசையாக அந்தோணியார்புரத்தில் சிறப்பிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் சனி சிறப்பு நிகழ்வுகள் பங்கு ஆலயத்தில் சிறப்பிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி உசிலாங்காடு புனித செபஸ்தியார் ஆலய கட்டுமான பணிகள் தொடங்கியது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா, நமது நாட்டின் சுதந்திர தின விழா சிறப்பிக்கப்பட்டது. ஆலயத்தில் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டது. ஆகஸ்ட் 20ஆம் தேதி நம்முடைய பங்கின் முதல் பங்கு மன்ற கூட்டம் நடைபெற்றது. அதே சமயத்தில் அன்னையின் பக்தர்களுக்காக புதிய கழிவறை கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. செப்டம்பர் மாதம் முதல் அனைத்து விழாக்களும் வேகம் எடுக்க தொடங்கியது. செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னையின் பிறந்த நாள் விழா வெகு விமரிசையாக அனைத்து அன்பிய குடும்பங்களாலும் இணைந்து கொண்டாடப்பட்டது. தேர்ப்பவனி, நற்கருணை ஆராதனை, திருப்பலி, அன்பின் விருந்து என விழா கோலம் விண்ணை முட்டியது. செப்டம்பர் 13ஆம் தேதி அமரடக்கி புனித சந்தனமாதா திருத்தலத்திற்கு திருப்பயணமாக சென்றோம். பங்கின் பெரும்பான்மையான மக்கள் பங்கேற்றதால் 4 பேருந்துகளில் அங்கே சென்று திருப்பயணத்தை இனிதாக்கினோம், அர்த்தமுள்ளதாக்கினோம். செப்டம்பர் 21ஆம் தேதி மறைமாவட்டம் முழுவதும் பயணம் மேற்கொண்டு வரும் யூபிலி சிலுவை நம் பங்கு ஆலயத்திற்கு வருகை புரிந்தது. செப்டம்பர் 22ஆம் தேதி யூபிலி சிலுவை அந்தோணியார்புர மக்களை சந்தித்தது. செப்டம்பர் 23ஆம் தேதி யூபிலி சிலுவை
பக்தக்காடு மக்களை சந்தித்த நிகழ்வு நடந்தேறியது. செப்டம்பர் 26ஆம் தேதி யூபிலி சிலுவை உசுலாங்காடு மக்களை சந்தித்த நிகழ்வு இனிதே நடந்தது. செப்டம்பர் 30ஆம் தேதி தஞ்சாவூரில் நடந்த பீட பணியாளர்களுக்கான மாநாட்டில் நமது பங்கிலிருந்து நிறைய பீட பணியாளர்கள் பங்கேற்றனர். அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதம். அன்னையின் திரு சுரூபம் நாயகமாக விளங்க ஒவ்வொரு அன்பியத்திலும் ஓர் இல்லத்திற்கு என்று தினமும் ஜெபமாலை ஜெபிக்கப்பட்டது. ஜெபமாலை பக்தியின் சிறப்பு குறித்து தினம் ஒரு புனிதரின் சிந்தனை தியானிக்கப்பட்டது. கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்கள் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டனர். ஆலயத்தை மிக பெரிய ஜெபமாலை அலங்கரிக்க அன்னைக்கு மகிமை சேர்க்கப்பட்டது. அக்டோபர் 12ஆம் தேதி மணமேல்குடியில் நல்லாயன் அன்பியம் புதியதாக உதயமாகியது. அக்டோபர் 18ஆம் தேதி மூவனூர் அருட்சகோதரிகளுக்கான மாதாந்திர தியானத்தினை நம்முடைய அருட்தந்தை ஆரோக்கிய சுவாமி அவர்கள் வழிநடத்தினார்கள். 20 முதல் 24 வரை அருட்தந்தையருக்கான வருடாந்திர தியானத்தில் நம்முடைய பங்கு தந்தை பங்கேற்று தன்னுடைய ஆன்மீக பயணத்தினை மெருகேற்றிக் கொண்டார்கள். அக்டோபர் 26ஆம் தேதி ஜெபமாலை மாதம் சிறப்பு நிகழ்வுகள் நடந்தது. காலை 9 மணி முதல் 3 மணி வரை தொடர் ஜெபமாலை நம்முடைய ஆலயத்தில் நடந்தது. நற்கருணை ஆசீர் வழங்கப்பட்டது. அன்னையின் சாயல் தாங்கி நம் குழந்தைகளின் அணிவகுப்பு மிக பிரம்மாண்டமாக இருந்தது. சிறப்பு திருப்பலியில் அனைத்து குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கப்பட்டது. நவம்பர் 1 தேதி அனைத்து புனிதர்களின் விழா சிறப்பாக நிகழ்ந்தேறியது. நவம்பர் 2ஆம் தேதி இறந்த நம்பிக்கையாளரின் நினைவு சிறப்பு ஜெப வழிபாடு, திருப்பலி, கல்லறை மந்திரிப்பு நடந்தேறியது. உத்தரிக்கும் நிலை ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டியதின் அவசியம் உணர்த்தும் புனிதர்களின் மேற்கோள்கள் தினம் ஒன்றாக தியானிக்கப்பட்டன. நவம்பர் 8ஆம் தேதி முதல் சனி பக்தி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. 12ஆம் தேதி நம்முடைய பங்கு ஆலயத்திற்கு என புதிய யூடியூப் சேனல் உருவாக்கப்பட்டது. 14ஆம் தேதி குழந்தைகளுக்கான சிறப்பு திருப்பலியும் சிறப்பு ஜெபமும் நடந்தேறியது. 22ஆம் தேதி செசிலியம்மாள் திருவிழா பாடகர் குழுவினருக்கான சிறப்பு திருப்பலியாக அரங்கேறியது. பாடகர் குழுவினருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நவம்பர் 23ஆம் தேதி கிறிஸ்து அரசர் பெருவிழா, பங்கின் முதல் பிறந்த நாள் விழா. கிறிஸ்து அரசல் சாயலில் சிறார்களின் அணிவகுப்பு அனைவரையும் கவர்ந்தது. சிறப்பு திருப்பலிக்கு பின் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நற்செய்தி பணியாளருக்கான அறிமுக கூட்டமும் அன்றே நடந்தது. மாலை ஆவுடையார் கோவில் வளனார் ஆலய மாணிக்க விழாவில் நம்முடைய பங்கிலிருந்து திரளானோர் பங்கேற்றனர். நவம்பர் 30ஆம் தேதி திருவருகை கால முதல் ஞாயிறு அனுசரிக்கப்பட்டது. திருவருகை காலத்திற்கான புனிதர்களின் மேற்கோள்கள் நாளுக்கொன்று தீர்மானிக்கப்பட்டன. திருவருகை கால சிந்தனையாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் யூடியூப் மூலமாக உலக மக்களிடம் பேசினார். 10 அடி உயர ஸ்டார் செய்யப்பட்டு ஆலயம் அலங்கரிக்கப்பட்டது. 3ஆம் தேதி மாதா டிவியில் ஒளிபரப்பு செய்ய நம்முடைய பங்கு ஆலய திருப்பலி ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. 6ஆம் தேதி முதல் சனி பக்தி முயற்சிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டன. 10ஆம் தேதி நமது பங்கு ஆலய திருப்பலி மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. 12ஆம் தேதி நம்முடைய யூடியூப் சேனல் முதல் 1000 சந்தாதாரர்களை பெற்றது. 20ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் நகரின் முக்கிய வீதிகள் மற்றும் கிளைப்பங்கு ஆலய வீதிகளில் நடத்தப்பட்டது. 45 குழந்தைகள் அப்படியே கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து கிறிஸ்துமஸ் மகிழ்வை பகிர்ந்து கொண்டனர்.
25ஆம் தேதி கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறப்பு நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக நடந்தேறியது. 26ஆம் தேதி கிறிஸ்துமஸ் மற்றும் மாசில்லா குழந்தைகள் தின சிறப்பு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. 27ஆம் தேதி மாணவர்களுக்கான சிறப்பு திருப்பலியும் அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. 28ஆம் தேதி திருக்குடும்ப பெருவிழா நடைபெற்றது. வெள்ளி விழா மற்றும் பொன் விழா கொண்டாடக்கூடிய தம்பதியினருக்கு சிறப்பு ஜெபங்களும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன. 29ஆம் தேதி நம்முடைய பங்கிற்கு உட்பட்ட வீர பெண்மணிகளுக்கான சிறப்பு ஜெபமும் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. ஆயர் அவர்களோடு இணைந்து பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. 30ஆம் தேதி நம்முடைய பங்கில் உள்ள உடல் நலமில்லாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மனைவியை இழந்தவர்களுக்கான சிறப்பு பிரார்த்தனையும் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. சிறப்பு விருந்து பரிமாறப்பட்டது. அங்கே தத்து பேர பிள்ளைகளும் உணவு பரிமாறி ஊட்டிய நிகழ்வு எல்லோராலும் மிகச் சிறப்பாக பாராட்டப்பட்டது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகள் வழியாக இறை நம்பிக்கையை விதைத்து வளர்ந்திருக்கிற இறை நம்பிக்கையை உரமூட்டி செல்வதிலே நம்முடைய பங்கு முதன்மை பங்காக திகழ்ந்து வருகிறது. இத்தனை நிகழ்வுகளுக்கும் அடிநாதமாகவும் ஆணிவேராகவும் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய நம்முடைய ஆரோக்கிய அன்னைக்கு நாம் பக்தி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வுகளின் அடித்தளத்தில் பிறக்க போகிற 2026ஆம் ஆண்டு மிகச் சிறப்பாக வெகு விமரிசையாக இருக்கும் என்பதில் ஏழளவும் ஐயமில்லை. நம் அன்னையின் அருளோடு பிறக்கின்ற இந்த புத்தாண்டு நமக்கு வளமான ஒரு ஆண்டாக அமையட்டும்.